So it's illustration number 2. என்ன சொல்லிருக்காங்க? Mr. Z had resided in India during the financial year 2019-2020. Okay. 1920 ல full hour இங்க தான் இருந்திருக்காரு. He left India on 1st of August 2020 US போயிருக்காரு for pursuing higher studies for 3 years. What would be his residential status during the financial year 2021-22? இன்னும் ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். அவரும் பிஸ்னஸ்க்காகவும் போகலை, வேலை கிடச்சும் போகலை, அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னும் போகலை. ஸோ ஈவன் தோ அவர் என்ன இன்டென்ஷனில் போனாருங்கிறது அவருக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் வந்து இன்டென்ஷன் லெவலுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து டீ கோட்லாம் பண்ண முடியாது. ஆன் த பேஸ் ஆஃப் இட் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அவர் அங்கே சம்பாதிக்க போகிறாரா இல்லை அங்கே போய் செலவு பண்ண போகிறாரான்னு பாருங்கள். அங்கே போகிறார் அப்படின்னா he is going there, he is going to stay there, he is going to study there. He doesn't have any stable employment or any business ideas, or he cannot for the next 3 years start his business opportunities or any ventures அங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணலனாலும் even though he is there, but still he will not be considered as person resident outside India. Papa answer என்ன? Mr. Hizit had resided in India during the financial year 1920 for more than 182 days. Okay, 1924 அவர் இங்கே தான் இருந்திருக்காரு. Okay. After that he has gone to USA for higher studies. He has not gone out to stayed outside India for employment ko or business ko இல்லை எந்த பர்பஸ்க்கோ இல்லை. அது மாதிரி வேறு எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸும் அவங்க இண்டிகேட் பண்ணல அவர் அங்கேயே செட்டில் ஆக போகிறார் அப்படின்னு. Accordingly, he would be a person resident in India during the financial year 2021. RBI has however clarified. தனியாக RBI வந்து ஒரு அதாவது ரூல் படி இது வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்தது படி ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இதுக்கு நடுவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. RBI has however clarified in its AP circular number 45 dated so and so 2003 சொல்லியிருக்காங்களாம் that students will be considered as non-residents. என்னதான் அவங்க 3 வருஷம் அங்கே படிக்கிறதுக்காக போயிருந்தாலும் அவங்க வேலைக்காக போகலைனாலும் பிஸ்னஸ்க்காக போகலைனாலும் அவங்க வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணப்படுவாங்க, they'll be considered as non-residents. ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி படிக்க போகிற யாரும் மறுபடியும் அந்த இந்தியாவுக்கு செட்டில் ஆகுறாங்க. அதனால் 2003 அவங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நான் ரெசிடெண்ட்டாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். திஸ் இஸ் பிகாஸ் யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் தேர். இது நானே சொல்லணும்னு நினச்சேன். அங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கனடாலாம் கூட இங்கேருந்து பேரண்ட்ஸ் 25-30 lakhs கொடுத்து அனுப்பிச்சாலும் அங்கே போய் அது ஜஸ்ட் அந்த காலேஜோட டியூஷன் ஃபீ, அவங்க தங்குற ஃபீ இவ்வளோ தான் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களோட டெய்லி நீட்ஸ்க்கு, அவங்களோட பாக்கெட் மணி, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு எதுவுமே காசே பற்ற மாட்டேங்குது. அதனால் மோஸ்ட்லி இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பர்மிட் ஏதாவது வாங்கிட்டு அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே 3 வருஷம் வெளிநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அந்த பர்ச்சேசிங் பவர் ரொம்ப கம்மி. இல்லைன்னா அங்கே எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அங்கே இருக்கவே முடியாதுங்கிறதுனால இங்கேருந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற காசு சுத்தமாக பத்தாமல் 99% ஆஃப் த பீப்புள் ஹூ கோ டு எனி ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிஸ் அங்கே போய் அவங்க கண்டிப்பாக பார்ட் டைமில் வேலை பார்த்து அவங்க சம்பாதிச்சு அதை வச்சு அவங்களோட நீட்ஸ் அங்கே பூர்த்தி பண்ணிப்பாங்க. பட் அது போக வீட்டுக்கு பணம் அனுப்புகிற அளவுக்கு எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்கன்றது ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் இதை வந்து ஒரு இதை வந்து அவங்க வந்து செக்ஷனில் ஒரு அடிஷனாக கொண்டு வரலனாலும் பேசிக்காக 2003 அவங்கள ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களெல்லாம் நம்மளால் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடரே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த 3 வருஷம் அவங்க தான் இருக்க போகிறாங்க. இன்னொன்று 3 வருஷத்தில் கண்டிப்பாக அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே அவங்களோட பாக்கெட் மணிக்காகவே அவங்க வேலை பார்ப்பாங்க. காஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ்க்காக, ஸ்டே பண்ணுற இடத்துக்கான ரெண்ட்டுக்காக எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இங்கேருந்து கிளம்பி போனாங்க இல்லையா, ஆகஸ்ட் 2020 கிளம்புனாரா, எப்போ கிளம்புனாரு, இங்கேருந்து டேட் கொடுத்துருப்பாங்களா, ஆகஸ்ட் 2020 கிளம்புறாரா. அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 he would not have been in India in the preceding year. இஷ்டத்துக்கு அவனா ஏதாவது ஒன்று கொடுக்குறான் பார்க்கலாம். போன வாட்டி அப்படியே ஃபினான்ஷியல் இயர் கொடுத்தாங்க, அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. இதான் அவங்க கிட்ட பிரச்சனை. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 he would not have been in India in the preceding financial year 2021. சரி, ஓகே. 2021 அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆகஸ்ட் 20 இங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படி பார்த்தாலும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 5 மாதம் 5 3 15 150 டேஸாக இருந்திருப்பாங்க. ஓகேவா. 2020-21 அவர் இங்கே இருந்திருக்கிறதே less than 182 days தான். அது மட்டும் இல்லாமல் எப்படி 1 செகண்டுங்க இப்போ கிளம்புறாரு அவர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22
he would not have been in India in the preceding financial year for a period. ஆமாம் கரெக்ட், he would not have போட்டாங்களா இங்கே? சரி ஓகே. அவர் இங்கே இருந்திருக்க மாட்டார், 182 days இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆகஸ்ட்டே கிளம்பிடுறாரு. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 30 5 மாதம் தானே. ஆவரேஜாக 30 days வச்சா கூட 150 days தான் இருக்காங்க. அக்கார்டிங்லி he would not be person resident in India during the financial year 21-22. அதுவும் இல்லாமல் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, இங்கே வெளிநாட்டுக்கு யாராவது கிளம்புறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஆன்சர் எழுதணும்? நம்ம ஒருத்தர் ஆன்சர் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாமா? மிஸ்டர் இசட் ஹேட் ரிசைடட் இன் இந்தியா டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் 2019-2020 ஃபுல்லாகவே மோர் தென் 182 days இருந்திருக்காங்க. ஆஃப்டர் தட் இஸ் கான் டு ஸ்டடீஸ். அப்போ ஆன்சர் என்னன்னா, ஒரு வருஷத்தில் ஒருத்தர் மோர் தென் 182 days இருந்தாலும் அதுக்கப்புறமா இஃப் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னும் போது அதுவும் வந்து அவர் திருப்பி வர ஐடியாவில் இல்லைன்னா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு டேக் him as person resident outside India. இல்லைனா நார்மலாக person resident in India எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல அவங்களே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்களாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் given a circular saying that இங்கேருந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போகிற பசங்க எப்படி அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, அங்கே போய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. இன்னொன்று என்னென்னா, இங்கேருந்து படிக்க போகிறது 100 பேர் படிக்க போகிறாங்கன்னா அங்கே எப்படியாவது யூஜி படிக்க போகிறவங்க அப்படியே அங்கேயே பிஜி படிப்பாங்க, பிஜி படிக்கிறவங்க அங்கேயே அப்படியே செட்டில் ஆவாங்க. மோஸ்ட்லி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்க யாருமே ஐயோ இந்தியாவில் காலேஜஸ்லாம் சரியில்லை, நான் அங்கே போய் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் வேலை பார்க்க போகிறேன்னு யாரும் போகவே போகிறதில்ல. மோஸ்ட்லி இங்கேருந்து போகிறவங்க அப்படியே அங்கே செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ அதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறதுக்காக அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் நான் ரெசிடென்ட் அப்படி சொல்லிடுறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் அன் அன்சர்டன் பீரியட். அதே மாதிரி வந்து அக்கார்டிங்லி ஹி வுட் பி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் 2021. நார்மலாக அந்த செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி பார்த்தா ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். பட் சர்க்குலரில் கொடுத்துருக்கிறதுனால அவர் நம்ம நான் ரெசிடென்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு ரீசன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால அவங்க அங்கே பணத்தை வந்து டாலரில் சம்பாதிக்கிறதுனால நம்ம வந்து என்னென்னு ட்ரை பண்ணுறோம், அவங்கள பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டன். இது 21-22 இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 he would not have been in India in the preceding financial year. நான் சொன்னல 150 daysக்கு மேலே அவர் இருக்க போகிறதில்ல. So he has not been in India for more than 182 days. Plus he has also gone there and RBI notification கொடுத்துட்டாங்க. So we can easily consider him as என்ன சொல்கிறது, accordingly he'd be considered as person resident outside India. நீங்கள் இந்த yellow color இந்த வேர்டை மட்டும் பார்த்து குழம்பிடாதீங்க. இங்கே பாருங்க, accordingly he would not be தான் போட்டுருக்காங்க. he would not be person resident in India. ஓகேவா? ஆக்சுவலி என்ன நம்ம மைண்ட் லெவலில் குழம்பிருந்தோம்னா வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக குழப்பிடும். நம்ம தான் என்ன பண்ணணும், கான்செப்ட் வைஸ் நான் கிளியராக இருக்கேன், கான்செப்ட் வைஸ் எனக்கு செம கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கொடுத்துருந்தா கூட உங்களோட கான்செப்ட் ரொம்ப கிளியராக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நாட் பீன் போட்டிருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவும் ஒன்று தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா என்ன அதே மாதிரி ரிப்பீட்டட் ஃபார்மேட்டில் தான் அடுத்த 10 கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு நேக் கிடைக்கிற வரைக்கும், அந்த ஒரு க்ரிப்பு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே சலசலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நம்ம வந்து செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. அப்பப்போ அங்கங்கே அவங்கவுங்க ஒரு சர்க்குலர் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3 பாருங்கள். டாய் லிமிடெட் இஸ் a Japanese company having several business units all over the world. ஆனால் அது எந்த ஒரு கம்பெனி? அது ஜாப்பனீஸ் கம்பெனி. அப்போ அது ஜப்பானில் தான் இன்கார்பரேட்டட் ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஜப்பானில் தான் இருக்கும். ஜப்பானில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி இந்தியாவில் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வேணால் வச்சுருக்கலாம். இட் ஹேஸ் அ ரொபாட்டிக் யூனிட்ஸ் இன் மும்பையில் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கம்பெனி வெளிநாட்டில் ஆரம்பித்த கம்பெனி ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியாவில் இருந்தால் கூட அவங்க ரெசிடென்ட் இன் இந்தியான்னு நம்ம சொல்கிறோமா. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. The headquarters at Mumbai இருக்குல்ல, it controls the Singapore branch of the robotic unit. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, the headquarters at Mumbai controls the Singapore branch of the robotic unit. What would be the residential status of the robotic unit in Mumbai and that of the Singapore branch? ஓகேவா? சிங்கப்பூர் பிரான்ச் அண்ட் இங்கே இருக்கக்கூடியதில் எப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பையில் ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, அந்த யூனிட் வந்து என்னென்னு பார்ப்போம். அந்த யூனிட் வந்து என்னென்னா இட் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். எனக்கு தெரிஞ்சு செக்ஷன் வைஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனிபடி ஹூ இஸ் ஹேவிங் அ பிஸ்னஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, இஃப் தே ஹேவ் எனி ஆஃபீஸ் ஏஜென்ட் இல்லை பிரான்ச் ஏதோ ஒன்று இந்தியாவில் இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ இந்தியன் ருப்பியில் தான் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக த பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை தான் கன்சிடர் பண்ணுவோம்.
அது மட்டும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன், நான் இன்னும் இந்த ஆன்சர்லாம் படித்து பார்க்கல, இட் இஸ் ஆல்சோ ஃப்ரெஷ் ஃபார் மீ. ஓகே, நானுமே என்னோட பிரெயின் கெப்பாசிட்டிலேருந்து நானும் உங்களை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன்லாம் பண்ணல. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ப்ராபப்ளி மும்பையை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. மும்பை வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லையான்னு பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ரொவிஷன்ஸ் படி மும்பை வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மும்பையில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பிரான்ச் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை சம்படி ஹூ இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாங்கிறதுனால சிங்கப்பூர் பிரான்ச்சுமே வில் கம் அண்டர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா நான் நினைக்கிறேன். ஆன்சர் பார்ப்போம் வாங்க. என்ன சொல்கிறாங்க, டாய் லிமிடெட் பீங் அ ஜாப்பனீஸ் கம்பெனி would be a person resident outside India. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஜப்பான் கம்பெனி, ஜாப்பனீஸ் வந்து ஃபாரின் கம்பெனி, they are non-resident, they are resident outside of India, that there is no doubt on that. ஓகேவா? இப்போ அண்டர் த கிளாஸ் 8ல பர்சன்னா யார் அதை சொல்லியிருக்காங்களே, என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜென்சி, ஆஃபீஸ், பிரான்ச்சு, ஏதோ ஒன்று கண்ட்ரோல்டு பை பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பர்சன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, the term such person appears to refer to a person who is included in clause 1 அப்படி சொல்லியிருக்காங்க. யார் வேணா இருக்கலாம் அந்த பர்சன், ஏஓபி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம் மாதிரி. அக்கார்டிங்லி ரொபாட்டிக் யூனிட் இன் மும்பை வந்து பீங் அ பிரான்ச் ஆஃப் த கம்பெனி would be a person. ஓகே, நோ ப்ராப்ளம், would be a person. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னா, ஐயோப்பா செம்மையாக நம்ம சொன்னால் அதே ஆன்சர் தான் அவனும் சொல்கிறான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாலாம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா would include ஆஃபீஸ், பிரான்ச், ஏஜென்சி இன் இந்தியா ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. அவ்வளோதான். இப்போ ஜப்பான் வந்து பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அவருக்கு ஏதோ ஒரு பிரான்ச் இந்தியாவில் இருந்தால் கூட அது பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா நம்ம ஆக்கிடுவோம். அதனால இப்போ என்ன சொல்லுவோம்னா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாங்கிறது மும்பை பிரான்ச் இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரொபாட்டிக் யூனிட் இன் மும்பை இஸ் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, hence it would be person resident in India. இப்போ robotic unit headquartered in Mumbai, which is a person resident in India, as discussed above, controls Singapore branch, hence Singapore branch is a person resident in India. நம்மளை குழப்பறதுக்குனே தான் எல்லாம் ஈஸி தான், மொக்க தான். ஆனால் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், யூ ஷுட் பி ஏபிள் டு எப்படி சொல்கிறது, புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, அதை மாஸ்டர் பண்ணணும். இதான் இன்டென்ஷன், இதான் பர்பஸ், இதுக்கு தான் இது ப்ரொவிஷன், இந்த ப்ரொவிஷன் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். இதான் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் யோசிக்கலாம், மேம் நம்ம அவ்வளோ கன்விக்ஷனோட ஏதாவது ட்ரை பண்ணி தப்பாயிடுச்சுன்னா என்ன, தப்பாயிடுச்சுன்னா கற்றுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர்பிஐ சர்க்குலர் கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியாது. ஆர்பிஐ சர்க்குலர் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐ புக்கில் சொன்னால் தான் தெரியும். ஸோ நம்ம படிக்கும்போது ஓகே, நார்மலாக நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் படிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை நாங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அந்த 3 கிளாஸ்லாம் அந்த 3 ரீசன்ஸில் அவங்க வரல. பட் ஆர்பிஐ வந்து தனியாக ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க 2003 அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். ஸோ ஓகே, வி வில் லேர்ன் இட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே, Miss Alia is an air hostess. Oh my God, now that is a very confusing area. Miss Alia is an air hostess with the British Airways. See, one simple thing. இது நான் சொல்கிறேன் என்னென்னா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, இது விச் இஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அவங்களோட பிஸ்னஸே வந்து அங்கேயும் பறக்கிறது தான் அப்படின்னாலுமே கூட, இப்போது ஆலியா அப்படிங்கிறவங்க ஷீ இஸ் பீயிங் an air hostess with British Airways, which means she is employed by a foreign company. So obviously Alia would earn money only in pound, British pound. So automatically she won't be a person resident in India, even though she stays here for 182 days. Probably India long 182 days இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். But that doesn't mean she'll become person resident in India. நான் நினைக்கிறேன், பார்ப்போம். She flies 12 days in a month and thereafter takes a break for 18 days. During the break, she is accommodated in the base, which is normally the city where the airline is headquartered. Airline எங்கே headquarter இருக்கோ அங்கே 18 நாள் ஓய்வு எடுப்பாங்க. However, for security considerations, she was based in Mumbai. Okay, wow. During the financial year, she was accommodated at Mumbai for more than 182 days. What would be her residential status? Answer பார்த்துட்டு அப்புறம் reason பார்க்கலாம். Okay, wow. If, however, she has been employed in Mumbai branch of British Airways. Answer என்னடா, அதை சொல்லுங்கடா முதல்ல. அது பாருங்க, நம்ம பார்த்தா தான் ஆன்சர் கரெக்ட். அவங்க பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஃபாரின் கம்பெனிக்கு கீழே பவுண்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏர் ஹோஸ்டஸாக இருந்தால் she cannot be considered to be a person resident in India. இப்போ இதுவே மும்பை பிரான்ச்சில் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதில் அவங்கள வந்து நீங்கள் சும்மா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க அங்கேயே தான் ஒர்க் பண்ணுறாங்க
அவங்களுக்கான சேலரி நீங்கள் வந்து ருபீஸ்லேயே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இங்கே 18 நாள் இருக்காங்க, மோர் தேன் 182 days இருக்காங்க, ஷீ இஸ் எம்ப்ளாய்டு பை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் in the branch of Mumbai and she stayed here for more than 182 days அப்படின்னும் போது she will be considered as person resident in India. பட் இங்கே கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கு. Alia stayed in Mumbai base for more than 182 days in the preceding financial year. She is however employed in UK. அவ UK ஓட employee. She has not come to India for employment or business or any circumstances for staying intention ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. Under the provisions of Fema, such persons are not at all considered as Indian residents even if they stay exceeds 182 days in the preceding year. அவங்க Indian resident கிடையாது. Thus, while Miss Alia may have stayed in India for more than 182 days, she is still considered to be person resident outside India. If, however, she has been employed in Mumbai branch of British Airways, British Airways கண்டிப்பாக மும்பையில் ஒரு branch இருக்கு அப்படின்னா அந்த branchல if she is working அப்படின்னு சொன்னாக்க then she will be considered as another person resident in India. அவ்வளோதான். But she is appointed by ஹெட்குவார்ட்டர் எங்கே பிரிட்டனில் ஹெட்குவார்ட்டர், அங்கேருந்து அவங்கள வேலைக்கு அமர்த்திருக்காங்க. சிம்பிளி புட், நீங்கள் பவுண்டில் சம்பாதிக்கிறியா இல்லை ருபீஸில் சம்பாதிக்கிறியா, அதுதான் மேட்டர் இங்கே மெயின் மேட்டர். ஓகே டன். டு ஹேவ் எனி டவுட்ஸ் இன் தீஸ் illustrations?